TNPSC study batch for geography group 2 examinations பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜியோகிராஃபில ஜியோகிராஃபில 4th டாபிக்கான வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் நீர்வளம் மற்றும் நதிகள். இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். இந்த டாபிக்ல என்னெல்லாம் படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல படிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் கவர் பண்ணணும்ங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஓகே, அட்லாஸ்ட் இந்த கிளாஸோட முடிவுல இதுல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகே, கொஸ்டின் எந்த மாதிரியான டைப்ல இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் கொடுத்துடுறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பிளான கவர் பண்ணிருப்போம். லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு, மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் இல்லையா? போத் இந்தியா அண்ட் தமிழ்நாடுவோட லொகேஷன் அண்ட் அங்க இருக்கக்கூடிய இயற்கை அரண்கள் எப்படி எல்லாம் இருந்தது. ரெண்டாவது, அந்த இயற்கை அரண்கள் தான் எதை நிர்ணயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதிகமான மான்சூன், இந்தியால சவுத் வெஸ்ட் மான்சூனையும் தமிழ்நாட்டுல நார்த் ஈஸ்ட் மான்சூனையும் நிர்ணயிக்கக்கூடியது இந்த டொப்போகிராஃபிக் தான். ஸோ இந்த டொப்போகிராஃபியை வச்சு மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் பத்தி படிச்சிட்டோம். இப்ப வரக்கூடிய அந்த மழைய, நமக்கு இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் என்னென்ன, நதிகள் என்னென்ன, அது மூலமா நம்ம எப்படி எல்லாம் பயனடைகிறோங்கிறதான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் போத் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்சஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் என்னெல்லாம் படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். இந்த டாபிக்ல வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியா நீங்க எதுல படிக்கணும்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 ஜியோகிராஃபி புக்ல 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 ஜியோகிராஃபி புக்ல தான் இந்த டாபிக் நீங்க படிக்கணும். அதுல இதுக்கான எனஃப் டேட்டாஸ் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு எதுல நீங்க கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2. ஓகேவா? வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு நீர் ஆதாரங்கள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் இரிகேஷன் பர்பஸ். மெயினா எதுக்குதான்? இரிகேஷன் பர்பஸ்க்கு தான், நீர்ப்பாசனத்துக்காக தான். நீர்ப்பாசனம் எதுக்காக நமக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இரகுலர் ரெயின்ஃபால் இருக்கு. ஓகே, மழைப்பொழிவு சீரானதா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அந்த இடத்துல, சரியா? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அந்த இடத்துலங்கிற மாதிரியும், கல்டிவேஷன் ஆஃப் ஆனுவல் கிராப்ஸ், நம்ம எப்பவுமே அந்த வருஷத்துக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் எல்லாம் க்ரோ பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சுகர் கேன்க்குலாம் எப்பவுமே வாட்டர் தேவை. அப்போ வாட்டர் எல்லா டைம்லயுமே மழை எடுத்துட்டே இருக்காதுங்கிறதுக்காக ஒரு இரிகேஷன் சோர்ஸ் தேவை. அதுக்காக நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் ஃபார்மிங் பண்றோம், 3 போகமும் பயிர் வைப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பவும் நமக்கு இரிகேஷன் வேணும். போரஸ் சாயிலா இருக்கு, சாயில பொராசிட்டி அதிகமா இருக்கு, பார்ட்டிகல் சைஸ் அதிகமா இருக்கு, ஸோ பொராசிட்டி சாயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நுண்துளைகள் அதிகமா இருக்கும்போது வாட்டர் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வாட்டர் என்ன ஆகாது, ரீட்டைன் ஆகாது சாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சாயில்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளே சாயில கம்பேர் பண்ணும்போது இது வாட்டர் ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி ரெட் சாயிலுக்கு கம்மி. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் என்ன வேணும்? வாட்டர் ரிசோர்சஸ் நமக்கு வேணும், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இரிகேஷன் நமக்கு எதுல இருந்து தான் கிடைக்கும்? மழை பெய்ஞ்சிருக்கும் போது நம்ம எதுலையாவது அது தேக்கி வச்சிருந்தோம்னா மட்டும்தான் அதுல இருந்து நமக்கு சோர்சஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? சோ அந்த மாதிரியான நீர் ஆதாரங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம படிக்கணும்பா. ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்கக்கூடிய 3 நீர் ஆதாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெனால்ஸ், கால்வாய் நீர் பாசனம், 2வது வெல் இரிகேஷன் கிணற்று நீர் பாசனம், 3rd டேங்க் இரிகேஷன் ஏரி நீர் பாசனம். இது 3 தான் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியா. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் கெனால் இரிகேஷன், கால்வாய் நீர் பாசனம். இந்த கெனால் இரிகேஷன்ல பாத்தீங்கன்னா
லோ லையிங் ஏரியாஸ்ல, ஓகே, லோ லையிங் ஏரியாஸ்ல தான் இந்த கால்வாய் நீர் பாசனம் உபயோகிப்பாங்க. 2 டைப்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் கெனால் இரிகேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம இண்டன்டேஷன் கெனால்னு சொல்றோம், இன்னொன்னு பெரினியல் கெனால்னு சொல்றோம். இண்டன்டேஷன் கெனால்னா இதுக்கு பேரே வெள்ளப்பெருக்கு கால்வாய் தான், டு டைவர்ட் ஃப்ளட் வாட்டர். ஓகே, ஃப்ளட் வாட்டரை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இண்டன்டேஷன் கெனால்ஸை யூஸ் பண்ணி அந்த வாட்டரை டைவர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த வெள்ளப்பெருக்கு கால்வாய்கள் பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஒன்லி ஆன் ஃப்ளட் டைம்ஸ். அந்த டைம்ல மட்டும் தான் அதை ஓபன் பண்ணி விடுவாங்க. அதனால யூஸ் அந்த டைம்ல நம்ம வாட்டர் ரிசோர்சஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இண்டன்டேஷன் கெனால். சரியா? நெக்ஸ்ட் பெரினியல் கெனால் அப்படின்னா இங்க வற்றாத கால்வாய்கள். எப்போ ஒரு கால்வாய் வற்றாததா இருக்கும்? வற்றாத நதிகளோட இணைக்கப்படும் போதுதான், இல்லையா? which means perennial rivers கூட லிங்க் பண்ணணும்னா அந்த கெனால்ஸ் எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கும்? பெரினியல் கெனால்ஸா இருக்கும். so which were connected to perennial rivers அப்படின்னு சொன்னா இது எல்லாமே பெரினியல் கெனால்ஸ். so கெனால் இரிகேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு, இன்னண்டேஷன் அண்ட் பெரினியல் சொல்லி. இந்த 2 டைப்ஸை நம்ம படிக்கணும். அண்ட் 2 டைப்ஸும் எங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெரினியல் கெனால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60% of the area in Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Bihar. Okay, 60% of area in Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Bihar. எதுலதான் என்ன இரிகேஷன் தான் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரினியல் கெனால் இரிகேஷன் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான இந்த இரிகேஷன் மெத்தட்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த இரிகேஷன் மெத்தட்ஸ் எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமா உபயோகிக்கிறாங்கன்னு படிக்கணும். அதே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னா இதே இரிகேஷன் மெத்தட்ஸ் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமா பயன்படுத்துறாங்கிறத படிக்கணும். ஓகே, 2 இன்னண்டேஷன் அண்ட் பெரினியல் கெனால். Next is well irrigation. So இந்த well irrigation சொன்னோம்னா இந்த well irrigation 2 டைப்ஸ்ல இருக்கு. கிணற்று நீர் பாசனம்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஓபன் வெல்ஸ்னு சொல்றோம், இன்னொன்னு டியூப் வெல்ஸ்னு சொல்றோம். One is open well and another one is tube well. திறந்தவெளி கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகள்னு சொல்றோம். இது அதிகமா எங்க பயன்படுத்துறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஓபன் வெல்ஸ் அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சஃபிஷியன்ட் கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற இடங்கள்ல ஓபன் வெல்ஸ் பயன்படுத்துறாங்க. சஃபிஷியன்ட் கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற இடத்துல ஓபன் வெல்ஸ் யூஸ் பண்றாங்க. டியூப் வெல்ஸ் எங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டேபிள் லோவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதிகமா பெனிட்ரேட் பண்ணணும் இல்லையா? சோ அதிகமா பெனிட்ரேட் பண்ணி வாட்டரை கொண்டு வரணுங்கிறதுக்காக டியூப் வெல்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆழ்துளை கிணறுகளை, லோ வாட்டர் டேபிள் இருக்கிற ஏரியாஸ். அண்ட் இங்க டியூப் வெல்ஸ் யூஸ் பண்ற இடத்துல என்ன சஃபிஷியன்டா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பவர் சப்ளை சஃபிஷியன்டா இருக்கணும். ஓகே, பவர் சப்ளை சஃபிஷியன்டா இருக்கணும். சோ ஓபன் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ் வெல் இரிகேஷன்ல இது என்னத்தை பத்தியும் நம்ம படிக்கணும். இதுல எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் யூஸ் பண்றாங்கங்கிறத கவர் பண்ணணும். ஓபன் வெல்ஸ் and tube wells. Next one, tank irrigation. ஏரி பாசனம்னு சொல்றோம். இந்த tank irrigation வந்து one of the oldest system. ஓகே, அந்த காலங்கள்ல இருந்து நேச்சுரலா பாண்ட் ஆர் டேங்க் எல்லாம், லேக்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கலாம், அல்லது மேன்மேடாவும் உருவாகி இருக்கலாம். ஓகே, பட் இட் இஸ் த ஓல்டஸ்ட் சிஸ்டம். அந்த காலம் தொட்டே உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த டேங்க் இரிகேஷன். இதுல ஏன் அதிகமா டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்றாங்க? மத்த 2 மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும்போது டேங்க் இரிகேஷன் why it is more important அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது நேச்சுரலா உருவாகிற ஒரு டிப்ரெஷன். கரெக்டா? நேச்சுரல் டிப்ரெஷன். இதனால சோ நேச்சுரலாவே ஒரு இடத்துல நீர் தேங்குது அப்படின்னு சொன்னா அதுல நமக்கான வேலைகள் என்ன? அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான். நமக்கான வேலைகள் அதுல கிடையாது. இதுவே
ஓப்பன் வெல்ஸா இருந்தாலும் டியூப் வெல்ஸா இருந்தாலும் கெனால்ஸா இருந்தாலும் நம்ம டிக் பண்ணி அதை அப்புறம் யூஸ் பண்ணணும். பட் இது நேச்சுரலி அக்கரிங் டிப்ரெஷன் அப்படிங்கறதுனால இது நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஒண்ணு. செகண்ட் ஒன், சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஹாட் ஸ்டோன்ஸ் இருக்கிற ஏரியாஸ்ல கெனால்ஸோ இல்ல வெல்ஸோ டிக் பண்றது கஷ்டமா இருக்கும். சோ அதனால அந்த இடங்கள்ல டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மூணாவது, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பெரினியல் ரிவர்ஸ் ஆப்சென்டா இருக்கும் அந்த இடங்கள்ல ரிவர்ஸ் கிடையாது, அப்படியே ரிவர்ஸ் இருந்தாலும் அந்த ரிவர்ஸ் பெரினியல் ரிவர்ஸா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துக்கு வாட்டர் ரிசோர்சஸ்க்காக என்ன யூஸ் பண்ணணும்? டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணணும். Okay, and this tank irrigation is the oldest system. Modern irrigation methods. The modern irrigation methods la first drip irrigation. Okay, drip irrigation அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே இந்த மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே எதுக்காக இப்ப வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டரை கன்சர்வ் பண்றதுக்காக வந்த மெத்தட்ஸ். கரெக்டா? வாட்டரை அதிகமா யூஸ் பண்ணாம அந்த காலத்துல இருந்தே என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபிளட் இரிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஃபிளட் இரிகேஷன்ல என்னாச்சு, அதிகமான வாட்டரை ஒரு ஒரு ஓப்பனிங் வச்சு அதிகமான வாட்டர் என்ன பண்ணிடுவாங்க, ஃபிளட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மூலயமா தான் பயிர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்தாங்க. பட் இப்போ அதிகமான வாட்டர் இல்லாம வாட்டரை கன்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லி வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வெவ்வேறு வகையான பிளான்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன ஸ்கீம் கொடுத்திருக்காங்க ட்ரிப் இரிகேஷன். ஓகே, ட்ரிப் இரிகேஷனுக்கு என்ன ஸ்கீம் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் வித் சப்சிடி. ஓகேவா? there is a scheme PMKSY. ஓகே, அத பத்தி படிக்கணும். செகண்ட், எந்தெந்த பிளான்ஸ்க்கெல்லாம் இப்ப பைப்லைன் ப்ராஜெக்ட்ல இருக்கு, எந்தெந்த பிளான்ஸ்க்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, எந்தெந்த கிராப்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எந்தெந்த கிராப்ஸ்ல பைப்லைன்ல இருக்கு. சோ இந்த மாடல் இரிகேஷன் மெத்தட்ல நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். ட்ரிப் இரிகேஷன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன்ல என்னென்ன கிராப்ஸ்ல இப்ப யூஸ் பண்றாங்க, எந்தெந்த கிராப்ஸ்ல பைப்லைன்ல இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இதுக்கான சப்சிடிஸ் கவர்மெண்ட் என்ன சப்சிடி ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, அண்ட் இதுவுமே மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ல ஸ்ப்ரிங்க்லரோட அட்வான்ஸ்டு மெத்தட் சென்ட்ரல் பைவட் இரிகேஷன். இந்த சென்ட்ரல் பைவட் இரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது there is a nozzle, இதுலயுமே வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் ஆகும். சென்ட்ரல் பைவட் இரிகேஷன் சொல்றாங்க. இட் இஸ் அட்வான்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெயின். இந்த ரெயின் கன்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவுமே ஸ்ப்ரிங்க்லரோட அட்வான்ஸ்டு தான். பட் இதுல என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வாட்டர் நீங்க போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட் ஏரியால ரீச் ஆகணுங்கிறதுக்காக ரெயின் கன். இது கம்பேரிட்டிவ்லி ஸ்ப்ரிங்க்லரை கம்பேர் பண்ணும்போது ஃபோர்ஸ் அதிகம். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் விண்ட் அந்த டைம்ல ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா விண்ட் எந்த சைடு ப்ளோ ஆகுதோ அதே சைடுலயுமே வாட்டர் போயிட்டு இருக்கும், டார்கெட் ஏரியாவுக்கு வாட்டர் ரீச் ஆகாது. பட் இந்த ரெயின் கனுக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தி. சோ எந்த இடத்துல நம்ம டார்கெட் வைக்கிறோமோ அந்த இடத்துல வாட்டர் ரீச் ஆகிறதுக்கான ஒரு மெத்தடா அமையக்கூடியதுதான் இந்த ரெயின் கன். ஓகே, so it is also a advanced method of sprinkler.
தெளிப்பு நீர் பாசனம்னு சொல்றோம். சோ இந்த மாதிரியான இரிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு நேச்சுரலாவே நம்ம உருவாக்கக்கூடிய அல்லது நீர் ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய சோர்சஸ், கெனால்ஸ், வெல்ஸ் அண்ட் டேங்க் இரிகேஷன், இது மூணுமே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னும் நமக்கு அதிகமான வாட்டர் கிடைக்கணும் இரிகேஷனுக்கு. நம்ம லேட்டர் ஆன் என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்ல இருந்து, தன்னிறைவு வேளாண்மையில இருந்து கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு எல்லாரும் இறங்கியாச்சு இல்லையா? ஹோல் பீப்புள்ஸுக்குமே, ஒட்டுமொத்த சொசைட்டிக்குமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்? வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். சோ இப்படி வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட கொண்டு வந்தாங்க. பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த ரிவர்ஸ்ல டேம்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த டேம்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு. ஒன்னு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக வாட்டரை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், இட் இஸ் ஃபார் ஹைடல் பவர் ப்ரொடக்ஷன். நீர்மின் உற்பத்தி இருக்கு இல்லையா? இப்போ சொசைட்டில எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு பாப்புலேஷனை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டியும் தேவை. கரெக்ட்? சோ ரெண்டு மெயின் பர்பஸ். ஒன்னு ஃபார் இரிகேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார் ஹைடல் பவர் ப்ரொடக்ஷன். இது ரெண்டுத்தோட மெயின் பர்பஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ், அக்ராஸ் த ரிவர்ஸ் நிறைய டேம்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. சோ அந்த டேம்ஸ்ல தான் மலகந்த் டேம்ல இருந்து பக்ரானங்கல் டேம், தெஹ்ரி, சாம்பல், தாமோதர், கோசி, நாகார்ஜுனா, மேட்டூர்னு சொல்லி இந்த மாதிரியான டேம்ஸ் எல்லாமே கட்டினது அண்டர் திஸ் ப்ராஜெக்ட், மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். Yes, good. Students ஒருத்தவங்க சொல்லிருக்கீங்க, dam to control natural disaster also. Yes, but I have told ரெண்டு மெயின் பர்பஸ் சொன்னேன் இல்லையா? அந்த ரெண்டுமே மெயின் பர்பஸ். அண்ட் டேம்ஸ் எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொன்னா, அதிகமா ஃப்ளட் இருக்கிற டைம்ல வாட்டர் டைவர்ட் பண்றதுக்கு அண்ட் ஆல் திங்ஸ். வாட்டர் சப்ளை, இண்டஸ்ட்ரீஸோட வாட்டர்ஸ்க்காக அண்ட் ஆல்சோ ஹியூமன்ஸோட வாட்டருக்காக, அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக எல்லாத்துக்குமே தான் இந்த டேம். பட் நான் சொன்ன அந்த ரெண்டு மெயின் பர்பஸ், இரிகேஷன் பர்பஸ் அண்ட் hydel power production, is main purpose. சோ இதுல இந்த மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ல உங்க சைட்ல இருந்து நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பக்ரானங்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பக்ரானங்கல் டேம் இஸ் அக்ராஸ் வித் ரிவர். ஓகேவா? அதே மாதிரி தெஹரி இருக்குன்னு சொன்னா, இந்த தெஹரி டேம் எந்த ரிவர்ல கட்டப்பட்டிருக்கு? தாமோதர், கோசி. அண்ட் தமிழ்நாடுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா மேட்டூர் டேம். நெக்ஸ்ட் கேரளால இடுக்கி இருக்கு. ஓகே, இடுக்கி பெரியார் டேம் முல்லை பெரியார் அணையில கட்டப்பட்டிருக்கு. மேட்டூர் காவேரியில கட்டப்பட்டிருக்கு. துங்கபத்ரா அக்ராஸ் ரிவர் கிருஷ்ணா. ஓகேவா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ படிக்கணும் மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ல. ஓகேவா? எஸ். வாட்டர் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடுலயுமே மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நிறைய டேம்ஸ் கட்டப்பட்டிருக்கு. அந்த டேம்ஸோட கிருஷ்ணகிரி டேம், சாத்தூர் டேம், மேட்டூர் டேம், வெலிங்டன், பவானி சாகர், பரம்பிக்குளம், மணிமுத்தாறு, வைகை, முல்லை பெரியாறு, பாபநாசம் சொல்லி மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நிறைய டேம்ஸ் கட்டப்பட்டிருக்கு. இதுல நம்ம இம்பார்ட்டன்டான லிஸ்ட் ஆஃப் டேம்ஸ் பார்ப்போம். இந்த லிஸ்ட் ஆஃப் டேம்ஸ்ல அந்த டேம்ஸ் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டூர் டேம். மேட்டூர் டேம் is across the river Kaveri, across river Kaveri in Salem. So Salemல
காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதா மேட்டூர் டேம். அடுத்தது பவானி சாகர் டேம்னு சொல்றோம். பவானி சாகர் டேம் அக்ராஸ் த ரிவர் பவானி இன் ஈரோடு. Next, Amaravati Dam is across the river Amaravati. In Tirupur district. Tirupur district la Amaravati ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. Amaravati is a tributary of Kaveri இல்லையா? காவேரியோட tributary. So இந்த அமராவதியில கட்டப்பட்டது அமராவதி டேம். Next is Krishnagiri Dam. Krishnagiri Dam. It is in Krishnagiri across the river Tenpennai. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கிருஷ்ணகிரி டேம். Okay. Next, Sathanur Dam. Sathanur Dam is in Tiruvannamalai across the river Tenpennai. Across the river Tenpennai. Next one, Mullai Periyar Dam. Mullai Periyar across the river Periyar. Across the river Periyar, located in Idukki district, Kerala. Next is Vaigai Dam. Vaigai Dam is across river Vaigai in Theni. Next, Manimutharu Dam is in Tirunelveli in Manimutharu river confluence with Tamarabarani. Next, Papanasam. Papanasam, Tamarabarani across the river Tamarabarani in Tirunelveli. And at last, Paramikulam Azhiyaaru project. The Paramikulam Azhiyaaru project பத்தி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும். It is a joint venture of Kerala and Tamil Nadu. Okay, கேரளாவும் தமிழ்நாடும் இணைந்து பண்ணக்கூடியது Paramikulam Azhiyaaru project. 7 interconnected waters பத்தின informations இதுல நீங்க படிக்கணும். Paramikulam Azhiyaaru. Okay. Students, சில questions கேட்டிருக்கீங்க. Biggest dam in India. Okay, note பண்ணிக்கோங்கப்பா. Longest dam in India. First, longest dam in India. Hirakud Dam. Hirakud Dam.
Biggest dam in India, Bakranangal. Same in Tamil Nadu, this Medu Dam. Okay. இதெல்லாம் படிக்கிறதுக்காக ஷார்ட்கட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஜஸ்ட் சிம்பிள். நமக்கு இது முன்னாடியே டோபோகிராஃபி தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா இந்த டோபோகிராஃபியை வச்சு ஈஸியா படிக்க முடியும். தமிழ்நாடு ரிவர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம்ப்பா. பிகாஸ் வைகை டேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வைகை ரிவர்ல தான் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் மணிமுத்தாறுமே, முல்லை பெரியார் டேமும் அப்படிதான். சரியா? அக்ராஸ் த ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸி. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்வைஸ் 2 வாட்டி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா தான் இருக்கும். இது ஷார்ட்கட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 10 டேம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர்ல இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதிக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிக்கோங்க. ஒரு வேர்ட் ஃபார்மேஷனா பண்ணி அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு 2 வாட்டி எந்தெந்த இடத்துல இருக்கு படிச்சிட்டீங்கனாலே தமிழ்நாடு நம்ம கேள்விப்பட்ட இடங்கள் தான் எல்லாமே. அதனால ஈஸியா இருக்கும். ஓகேவா? லாங்கஸ்ட் ஆர் பிக்கஸ்ட்னு கேட்டிருக்கீங்க. ஒன்னு லாங்கஸ்ட் டேம்னு சொன்னது ஹிராகுட், பிகஸ்ட் டேம்னு சொன்னது பக்ரானங்கல். Okay, that's all. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.